அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜி தம்பி அசோக்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் காலையிலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பரபரப்பை கிளைப்பேருக்கு சொல்ல ஏற்கனவே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 வருடங்களாகவே தலைமறைவாக இருந்திருந்தார் இல்லையா? தலைமறைவாக இருந்து இப்போ அவருக்கு உடல்நிலை சரியில்லாம பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை செய்வதற்காக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு அ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்காரு. இந்த நிலையில் தான் இப்போ நீதிமன்றம் தாமாக முன் இவரை பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு உட்படுத்தியிருக்காங்க. விசாரணைக்கு உட்படுத்தியிருந்த நிலையில் இப்போ சதுரடியாக செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கு ஹைகோர்ட் ஒரு மிகப்பெரிய குண்டு தான் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமாருடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் அனைவருக்குமே தெரியும் இல்லையா? அவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சட்டத்துக்கு விரோதமான பண பரிமாற்ற வழக்கில் சிக்கியிருந்தார். இதைத் தொடர்ந்து அவருடைய தம்பியும் பார்த்தீங்கன்னா இதில் முக்கிய புள்ளியாக இருந்திருந்த நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்போ உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை அடைந்திருக்கக்கூடிய நிலையில் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் அறுவை சிகிச்சை செய்வதற்காக பார்த்தீங்கன்னா இவருடைய இவர் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அப்ளை செஞ்சுருக்காரு. இந்த நிலையில் போலீஸார் கைது செய்யப்பட்டு இப்போ அதிரடியாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செந்தில் பாலாஜி தம்பி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் சதுரடியாக இப்போ கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்ட இந்த நிலையில் இவருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு ரிலாக்ஸேஷன் கொடுத்து இப்போ செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி அவர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். அறுவை சிகிச்சைக்காக சென்றிருந்த நிலையில் இப்போ அதிரடியாக சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இது உண்மையா அப்படின்றத இன்னுமே அதிகாரப்பூர்வமாக தெரியல. இருந்தாலும் செந்தில் பாலாஜியோட தம்பி ரொம்ப மோசமான நிலையில் தான் ஐசியூவில் தான் இருக்கார். இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்ததாக ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு இல்லையா? ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பண மோசடி வழக்கில் கடந்த 2023 ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து புழல் சிறையிலிருந்து அடைக்கப்பட்ட அவர் 2024 செப்டம்பரில் ஜாமீனில் வெளியே அதே சமயம் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட அதே போதே அவரது சகோதரர் அசோக்குமார் அவர்கள் தலைமறைவானார். அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. 2 ஆண்டுகளுக்கு தலைமறைவாக இருந்த நிலையில் இப்போ கடந்த ஏப்ரல் மாதம் திடீரென சென்னை கோர்ட்டில் ஆஜராகி அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த ஜாமீன் வழங்கப்பட்டு இருந்த நிலையில் இப்போ அவருக்கு உடல்நிலை ரொம்ப மோசமான நிலை இருக்குது அப்படின்றது தான் ஒரு தகவல் வழியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.